ஸோ இது அன்னமார் சாமி கோயிலோட அடுத்த நாள் பூஜைங்க. 48 நாளும் டெய்லியும் பூஜை இருக்குது. ஒவ்வொரு நாளும் பூஜை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊர்க்காரிங்க வந்து ஒரு 4-5 பேர் இல்லைன்னா ஒரு 10 பேர் மேக்ஸிமம் ஒரு எவ்வளோ நம்மளால முடியுதோ அவ்வளோ பேர் சேர்ந்து போடலாம். இல்லை அப்படின்னா தனியாக விருப்பப்பட்டு போடுறவங்களும் இருக்குது. 48 நாளில் வந்து நம்மளுக்கு எந்த நாள் ஓகே அப்படின்னா அந்த நாளில் அவங்க போட்டுக்கிற மாதிரி இருக்குது. எல்லா நாளுமே பார்த்திங்கன்னா வந்து சாப்பாட்டுக்கு எந்த குறையும் இல்லை. பூஜையும் அளவில்லாத பூஜை. அப்படியே வந்து மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய கொஞ்சம் நேரம் அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் மனசு நிம்மதியாக இருக்கும்னு சில பேர்த்துக்கு தோணும் இல்லைங்களா? சில பேர்த்துக்கு போகணுமா அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர்த்துக்கு கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும்பா. தலை போகிற காரியமாகவே இருந்தாலும் சில நேரங்களில் நம்ம வந்து கோவில் வாசப்படியை வந்து மிதிக்கும்போது நம்மளோட மனசு வந்து அப்படியே லேசாகக்கூடிய நாட்கள்லாம் நிறையா நாட்கள் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் யார்கிட்ட சொல்லி முடியலினாலும் சொல்ல முடியலினாலும் நம்ம கடவுள்கிட்ட சொன்னால் மட்டும்தாங்க நம்ம பிரச்சனை தீரும் அப்படின்னு நம்புறவன் நான். ஏன்னா நீங்கள் மற்றவங்கிட்ட சொன்னால் கூட ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மற்றவங்கிட்ட போய் சொன்னீங்கன்னா கூட அவங்க அப்போதைக்கு காது கொடுத்து கேட்பாங்க. திருப்பி வந்து பின்னாடி வந்து உங்களை தப்பாக பேசுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை ரொம்ப கஷ்டப்படுறான்னு சொல்லி நினைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து கோவிலில் வந்து சாமியை பார்த்து கும்பிடும்போது நம்மளுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சரி அவர் இருக்கார் பார்த்துக்குவார் அப்படிங்கிற ஒரு மன தைரியம் வரும் நம்மளுக்கே. ஒரு மனக்குழப்பத்தில் இருந்தாலுமே ஒரு சில நேரங்களில் மனசு அப்படியே வந்து ஓகே சாந்தமாகி ஓகே இது நம்ம இதைத்தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தெளிவும் சில நேரங்களில் வரும். டெய்லியும் பார்த்திங்கன்னா மஞ்சள் கொடுத்துருவாங்க. கோவிலில் வந்து அபிஷேகம் பண்ணி அந்த சாமி இது சிலையில் வச்சு அபிஷேகம் பண்ண மஞ்சள் வந்து டெய்லியும் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்னமார் சுவாமி கோயில் வந்து டெய்லியுமே வந்து எல்லா பொன்னர் சங்கர் மாயவருக்கு கருப்பனருக்கு எல்லாத்துக்கும் வந்து அப்படியே வந்து லைனாக பூஜை ஒவ்வொரு இடங்கள்லையும் தனித்தனியாக பூஜை பண்ணி கொண்டு வருவாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த மாட்டு மேலே அந்த ட்ரம் செட் தட்டுற அந்த இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அப்படியே பார்க்குறக்கே ஒரு யாராவது ஒருத்தர் இருந்து தட்டினா எப்படி இருக்கும் ட்ரம் செட்டு, கரெக்டாக அந்த இடத்துலையே வந்து அந்த ட்ரம் செட் மேலே வச்சுருக்காங்களாம். அது தட்டும்போது பார்த்தீங்கன்னா யாராவது வந்து உண்மையிலேயுமே தட்டுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அது ஒரு 5 நிமிஷம் அப்படியே பார்த்துட்டே இருந்தால் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அந்த சவுண்டு. எல்லா சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சு பார்த்தீங்கன்னா டெய்லியும் அன்னதானத்துக்கு குறையே இல்லை இல்லைங்களா? கடவுளை பார்க்க போனால் அன்னதானத்துக்கு குறை இருக்குமா? அப்படிதாங்க வாரி வாரி வழங்குற மாதிரி ஒரு அன்னதானம். டெய்லியும் சாம்பார் ரசம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லியும் பஞ்சாமிர்தம் அபிஷேகம் பண்ணுற பஞ்சாமிர்தம் இருக்கு இல்லைங்களா? அது வந்து ரொம்ப தேவாமிர்தமாக இருக்குங்க. அபிஷேகம் அது கொஞ்சமாக தான் கிடைக்கும். ஆனால் அதுதாங்க தேவாமிர்தம் செம்மையாக இருக்கும். அந்த சாப்பாட்டை விட அந்த பஞ்சாமிர்தம் வந்து வேறு லெவலில் இருக்கும். அப்புறம் சக்கரை பொங்கல் டெய்லியும் கொடுப்பாங்க. நாங்கள் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். பார்த்திங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் அந்த டெய்லி கொடுக்குற மஞ்சளை வந்து பட்டை போட்டால் தாங்க சாமி கும்பிட்றதுக்கே முழு திருப்தியாக இருக்கிற மாதிரி